அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்தில் நாம் யோசேப்பு கண்ட கனவையும் அதனால் அவனுடைய சகோதரர்கள் அவனை எகிப்தியரிடம் விற்றுவிட்டதையும் பார்த்தோம். இன்று திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 11ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி தொடக்க நூல் அதிகாரம் 38 முதல் 41 வரை. அதிகாரம் 38இல் யாக்கோபின் மகனான யூதா கானானிய பெண்ணை மணந்து 3 மகன்களை பெற்றெடுக்கிறான். அவர்கள் பெயர்கள் ஏர், ஓனான், சேலா. ஏர் தாமாரை மணக்கிறார். ஆனால் ஏர் கொடியவன், தீயவன் ஆதலால் இறந்து போகிறான். அதன் பிறகு ஓனான் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை மணந்து கொள்கிறான். ஆனால் அவனும் இறந்து போகிறான். அதன் பிறகு சேலாவை திருமணம் முடிப்பதாக யூதா வாக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. அதனால் தாமார் தன்னை மறைத்து யூதாவால் கர்ப்பமாகிறார். அதன் பிறகு யூதாவுக்கு தன்னுடைய மருமகள் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. அப்பொழுது அது யாருடைய குழந்தை என்று அவர் அறிந்தபோது தான் செய்த தவறை உணர்ந்து அவள் என்னை விட நீதிமான் என்று ஒப்புக்கொள்கிறார். அதிகாரம் 39இல் போத்திபாருடைய வீட்டில் யோசேப்பு வேலை செய்கிறார். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்ததால் அவர் செய்த அனைத்திலும் ஆண்டவர் அவருக்கு வெற்றி கொடுத்தார். ஆனால் போத்திபாரின் மனைவி யோசேப்பை தன்வசப்படுத்த முயற்சி செய்தால் அப்பொழுது யோசேப்பு அவளை விட்டு ஓடுகிறான். அந்த நேரத்தில் அவன் மீது பொய்யான குற்றச்சாட்டு செய்து அவனை சிறையில் அடைக்கிறார்கள். நாமும் கூட பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அந்த சூழ்நிலையை விட்டு விலகி இருக்க வேண்டும். பாவத்தை செய்யாமல் தப்பிப்பது மிகவும் நல்லது. சிறையில் பார்வோனின் மது பரிமாறுவோன் மற்றும் அப்பம் சுடுபவர் ஆகிய இந்த 2 கைதிகளும் கனவு கண்டார்கள். அதற்கு யோசேப்பு கடவுள் அவருக்கு கொடுத்த ஞானத்தினால் சரியான விளக்கத்தை கொடுத்தார். மது பரிமாறுவோன் விடுதலை பெற்றான், அப்பம் சுடுபவனோ தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டான். அந்த மது பரிமாறுவோன் மறுபடியும் பார்வோனின் அரண்மனையில் அவனுக்கு வேலை கிடைத்ததும் யோசேப்பை மறந்து போனான். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பார்வோன் கனவு காண்கிறான். அப்பொழுது யாராலும் அந்த கனவை விளக்கி கூற முடியவில்லை. அப்பொழுது அந்த மது பரிமாறுவோன் யோசேப்பை நினைவு கூர்ந்தான். அவன் யோசேப்பு தன்னுடைய கனவுக்கு விளக்கம் கொடுத்ததை பார்வோனிடம் சொன்னான். யோசேப்பு அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டு பார்வோனின் கனவுக்கு விளக்கம் சொன்னான். அதாவது 7 ஆண்டுகள் நல்ல செழிப்பான ஆண்டுகளாக இருக்கும், 7 ஆண்டுகள் பஞ்சம் நிறைந்த ஆண்டுகளாக இருக்கும். இப்படி தெளிவான விளக்கத்தை கொடுத்த யோசேப்பின் ஞானத்தை பார்த்து பார்வோன் அவனை எகிப்தின் 2ஆம் அதிகாரியாக நியமிக்கிறான். யோசேப்பு தன்னுடைய 30வது வயதில் இந்த உயர்ந்த பதவியை பெற்றார். தன்னுடைய சகோதரர்களால் எகிப்தியர்களிடம் விற்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட யோசேப்பு இன்று பார்வோனின் அடுத்த நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். இவ்வளவு துன்பங்களுக்கு பிறகுதான் அவருக்கு இந்த உயர்ந்த பதவி கிடைத்தது. கடவுளுடைய திட்டம் தாமதமாக தோன்றலாம், ஆனால் அது ஏற்ற வேளையிலே ஆண்டவர் செய்து முடிப்பார். அதற்கான தகுந்த நேரம் வரும்போது அதை ஆண்டவர் வெற்றியாக செய்து தருவார். அதற்காக நாம் நம்மை தூய்மையாக காத்து கொள்ள வேண்டும். பொறுமையோடு விசுவாசத்தோடு நிலைத்திருக்க வேண்டும். மனிதர்கள் நம்மை மறந்துவிட்டாலும் கடவுள் நம்மை நினைவு கூர்கிறார். துன்பத்தின் மூலம் ஆண்டவர் நம்மை வெற்றிக்கு தயாரித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் தொடக்க நூல் அதிகாரம் 38 முதல் 41 வரை வாசித்துவிட்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். தொடக்க நூல் அதிகாரம் 38. யூதாவும் தாமாரும். அக்காலத்தில் யூதா தம் சகோதரர்களை விட்டு பிரிந்து ஈரா என்ற பெயருடைய அதுல்லாமியனிடம் சென்றார். அங்கே சூவா என்ற கானானியன் ஒருவனின் மகளை கண்டு அவளை மணமுடித்து அவளோடு கூடி வாழ்ந்தார். அவள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டாள். அவள் மீண்டும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டான். கருவலம் மிகுதியாயிருந்ததால் அவள் மேலும் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவனை பெற்றெடுத்த போது அவள் கெசீபில் இருந்தாள். யூதா தம் தலைமகன் ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் ஒரு பெண்ணை மணமுடித்தார். யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவர் முன்னிலையில் கொடியவனாயிருந்ததால் ஆண்டவர் அவனை சாகடித்தார். அப்போது யூதா தம் மகன் ஓனானை நோக்கி, நீ உன் சகோதரன் மனைவியோடு கூடிவாள், சகோதரனுக்குரிய கடமையை செய்து உன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்ற செய் என்றார். அந்த வழிமரபு தனக்குரியதாயிராதென்று அறிந்து ஓனான் அவளோடு உடலுறவு கொள்கையில் தன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றாதவாறு தன் விந்தை தரையில் சிந்தி வந்தான். அவன் செய்தது தம் பார்வையில் தீயதாயிருந்ததால் ஆண்டவர் அவனையும் சாகடித்தார்.
ஆதலால் யூதா தம் மருமகள் தாமாரை நோக்கி, என் மகன் சேலா பெரியவனாகும் வரை உன் தந்தை வீட்டில் விதவையாய் தங்கியிரு என்றார். ஏனெனில் அவனும் தன் சகோதரரைப் போல் சாவானோ என்று அஞ்சினர். தாமாரும் அவ்விதமே தம் தந்தை வீட்டிற்கு சென்று அங்கு தங்கியிருந்தார். பல நாள்களுக்கு பின் சூவாவின் மகளான யூதாவின் மனைவி இறந்தாள். யூதா அவளுக்காக துக்கம் கழித்த பின் தம் மந்தைக்கு உரோமம் கத்தரிப்பவர்கள் இருந்த திம்னாவுக்கு தம் அதுல்லாமிய நண்பன் ஈராவுடன் சென்றார். அப்போது, உன் மாமனார் தம் ஆடுகளுக்கு உரோமம் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது. சேலா பெரியவனாகியும் தம்மை அவனுக்கு மனைவியாக கொடுக்கவில்லை என்று அவர் கண்டு தமது கைமை கோலத்தை களைந்துவிட்டு முக்காடிட்டு தம்மை மறைத்து கொண்டு திம்னாவுக்கு செல்லும் பாதையில் இருந்த ஏனையும் நகர் வாயிலில் அமர்ந்து கொண்டார். யூதா அவரை கண்டபோது அவர் முகம் மூடியிருந்ததால் அவர் ஒரு விலைமாது என்று நினைத்தார். அவர் திரும்பி பாதையோரம் அவரிடம் சென்று அவர் தம் மருமகள் என்று அறியாமல் தம்முடன் உடலுறவு கொள்ளுமாறு அழைத்தார். அதற்கு அவர், என்னோடு உடலுறவு கொள்வதற்கு என்ன தருவீர் என்று கேட்டார். அவர், என் மந்தையிலிருந்து உனக்கு ஒரு வெள்ளாட்டு கிடாய் அனுப்புகிறேன் என்றார். அதற்கு அவர், நீர் அதை அனுப்பும் மட்டும் எனக்கு ஓர் அடைமானம் தருவீரா என்று கேட்டார். அடைமானமாக உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று அவர் கேட்க, அவர், உம்முடைய முத்திரை மோதிரத்தையும் இடைவாரையும் கைக்கோலையும் தர வேண்டும் என்றார். அவருக்கு அவற்றை கொடுத்த பின் அவருடன் உடலுறவு கொண்டார். அவரும் கருவுற்றார். பின்பு அவர் எழுந்து போய் தம் முக்காட்டை எடுத்துவிட்டு விதவைக்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டார். அவரிடம் தாம் கொடுத்திருந்த அடைமானத்தை திரும்ப பெறுமாறு யூதா தம் அதுல்லாமிய நண்பன் மூலம் ஒரு வெள்ளாட்டுக்கிடாயை அனுப்பினார். அவனோ அவரை காணவில்லை. அங்கிருந்த ஆள்களை நோக்கி, என்னையும் அருகே வழியில் இருந்த விலைமாது எங்கே என்று கேட்க, அவர்கள், இங்கே விலைமாது எவளும் இல்லை என்றனர். அவன் யூதாவிடம் திரும்பி வந்து, நான் அவளை காணவில்லை, மேலும் அங்கிருந்த ஆள்கள் இங்கு விலைமாது எவளும் இல்லை என்றனர் என்று சொன்னான். யூதா, அவளே வைத்து கொள்ளட்டும், இல்லையேல் நம்மை பார்த்து பிறர் சிரிப்பர். நானும் இந்த ஆட்டுக்கிடாயை அவளுக்கு அனுப்பி வைத்தேன், உன்னாலும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார். 3 மாதம் சென்ற பின்னர் உம் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள், வேசித்தனத்தினால் கருவுற்றிருக்கிறாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவர், அவளை இழுத்து கொண்டு வாருங்கள், அவள் எரிக்கப்பட வேண்டும் என்றார். அவ்வாறே அவரை இழுத்து கொண்டு வருகையில் அவர் தம் மாமனாருக்கு, இந்த பொருள்கள் எவனுடையவையோ அவனாலேயே நான் கருவுற்றிருக்கிறேன். இந்த முத்திரை மோதிரமும் இடைவாரும் கைக்கோலும் யாருடையவையோ என்று பாரும் என்று சொல்லி அனுப்பினார். யூதா அவற்றை பார்த்தறிந்து, அவள் என்னை காட்டிலும் நேர்மையானவள், அவளை நான் என் மகன் சேலாவுக்கு மணமுடிக்காமல் போனேனே என்றார். ஆயினும் அதற்கு பின் அவர் அவரோடு உடலுறவு கொள்ளவில்லை. தாமாருக்கு பேறுகாலம் வந்தபோது அவர் வயிற்றில் 2 பிள்ளைகள் இருந்தன. அவர் பிள்ளை பெறுகிற வேளையில் ஒரு பிள்ளை கையை வெளியே நீட்டியது. மருத்துவ பெண் அதன் மணிக்கட்டில் கருஞ்சிவப்பு நூலை கட்டி, இதுவே முதலில் வந்தது என்றாள். ஆனால் அது தன் கையை திரும்ப உள்ளே இழுத்து கொண்ட பின் மற்ற பிள்ளை வெளிப்பட்டது. அப்பொழுது அவள், நீ கருப்பையை கிழித்து கொண்டு வந்தவன் அல்லவா என்று சொன்னாள். எனவே அவனுக்கு பெரிட்ஸ் என்று பெயரிடப்பட்டது. பின் கருஞ்சிவப்பு நூல் கையில் கட்டப்பெற்ற அவன் சகோதரன் வெளிப்பட அவனுக்கு செராகு என்று பெயரிடப்பட்டது. தொடக்க நூல் அதிகாரம் 39. போத்திபாரின் வீட்டில் யோசேப்பு. யோசேப்பு எகிப்து நாட்டிற்கு கொண்டு போகப்பட்ட போது பார்வோனின் மெய்காப்பாளர் தலைவனும் படைத்தலைவனுமான போத்திபார் என்ற எகிப்தியன் அவரை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மயேலரிடமிருந்து விலைக்கு வாங்கினான். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். எனவே அவர் சிறப்புற்றவராக தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்க செய்ததையும் அவர் தலைவன் கண்டான். எனவே அவனுடைய தயை யோசேப்புக்கு கிடைத்தது. அவன் அவரை தன் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் நியமித்து தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் ஒப்படைத்தான். இவ்வாறு தன் வீட்டையும் தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் விட்டதிலிருந்து எகிப்தியனின் வீட்டுக்கு யோசேப்பின் பொருட்டு ஆண்டவர் ஆசி வழங்கினார். வீட்டிலும் வயல்வெளியிலும் அவனுக்கிருந்த அனைத்தின் மீதும் ஆண்டவர் ஆசி பொழிந்தார். இவ்வாறு யோசேப்பின் பொறுப்பில் தனக்கிருந்த அனைத்தையும் ஒப்படைத்த பின் தான் உண்ணும் உணவை தவிர வேறு எதை பற்றியும் அவன் விசாரிக்கவில்லை. யோசேப்பு நல்ல உடற்கட்டும் அழகிய தோற்றமும் கொண்டிருந்தார்.
சில நாள்கள் சென்ற பின் யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த அந்த தலைவனின் மனைவி அவரிடம், என்னோடு படு என்றாள். அவர் அதற்கு இணங்க மறுத்து தம் தலைவரின் மனைவியை நோக்கி, என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார். வீட்டிலுள்ள எதை பற்றியும் அவர் விசாரிப்பது கூட இல்லை. இந்த வீட்டில் என்னை விட அதிகாரம் பெற்றவர் ஒருவரும் இல்லை. நீங்கள் அவருடைய மனைவியாயிருப்பதால் உங்களை தவிர வேறெதையும் அவர் என்னிடம் ஒப்படைக்காமல் இருக்கவில்லை. இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்றார். அவள் நாள்தோறும் வற்புறுத்திய போதிலும் யோசேப்பு அவளோடு படுக்கவோ இருக்கவோ இணங்கவில்லை. இவ்வாறிருக்க ஒரு நாள் யோசேப்பு தம் வேலையை முன்னிட்டு வீட்டுக்குள் சென்றார். உள்ளே வீட்டை சார்ந்தவர் வேறு எவரும் இல்லை. அவள் அவரது மேலாடையை பற்றி இழுத்து, என்னோடு படு என்றாள். உடனே அவர் அவள் கையில் தம் மேலாடையை விட்டுவிட்டு வெளியே தப்பி ஓடினார். அவர் தம் மேலாடையை அவள் கையில் விட்டுவிட்டு வெளியே ஓடியதைக் கண்டு அவள் தன் வீட்டு ஆள்களை கூப்பிட்டு, என் கணவர் நம்மை அவமானப்படுத்துவதற்காகவா இந்த எபிரேயனை வீட்டிற்கு கொண்டு வந்தார்? இதோ இவன் என்னோடு படுப்பதற்காக என்னிடம் வந்தான். உடனே நான் பெரும் கூச்சலிட்டு கத்தினேன். ஆனால் நான் கூச்சலிட்டதைக் கண்டு அவன் தன் மேலாடையை என் அருகே போட்டுவிட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்றாள். மேலும் அவள் அவருடைய மேலாடையை தன் கணவன் வீட்டுக்கு திரும்பி வரும் வரை வைத்திருந்து அவனிடம், நீர் நம்மிடம் அழைத்து வந்துள்ள எபிரேய அடிமை என்னோடு சரசம் பண்ணும்படி என்னிடம் வந்தான். அப்போது நான் கூச்சலிட்டு கத்தியதும் அவன் தன் மேலாடையை என் அருகே போட்டுவிட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று கதை கட்டினாள். அடிமை எனக்கு இப்படி செய்துவிட்டான் என்று தன் மனைவி சொல்ல கேட்ட அவர் தலைவன் கடுஞ்சினங்கொண்டான். யோசேப்பின் தலைவன் அரச கைதிகள் காவலில் வைக்கப்பட்டிருந்த அதே சிறைச்சாலைக்குள் அவரை இழுத்து சென்று அடைத்து வைத்தான். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்து அவர் மீது பேரன்பு காட்டி சிறை மேலாளன் பார்வையில் அவருக்கு தயை கிடைக்கும்படி செய்தார். எனவே சிறை மேலாளன் சிறையில் இருந்த கைதிகள் அனைவரையும் அங்கு செய்யப்பட்ட வேலைகள் அனைத்தையும் யோசேப்பின் பொறுப்பில் ஒப்படைத்தான். அவர் பொறுப்பில் விடப்பட்ட எதை பற்றியும் சிறை மேலாளன் விசாரிக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி அளித்தார். தொடக்க நூல் அதிகாரம் 40. கைதிகளின் கனவுகளும் யோசேப்பின் விளக்கங்களும். இவை நிகழ்ந்த பின் எகிப்து மன்னனுக்கு மது பரிமாறுவோனும் அப்பம் தயாரிப்போனும் தங்கள் தலைவனாகிய எகிப்திய மன்னனுக்கு எதிராக குற்றம் செய்தனர். பார்வோன் தன் மது பரிமாறுவோரின் தலைவனும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனும் ஆகிய இரு அதிகாரிகள் மீதும் கடும் கோபம் கொண்டு காவலர் தலைவன் வீட்டில் இருந்த சிறைச்சாலைகளில் அவர்களை அடைத்து வைத்தான். யோசேப்பு அடைப்பட்டிருந்த இடமும் அதுவே. காவலர் தலைவனோ அவர்களை யோசேப்புடன் சிறையிருக்குமாறு குறித்தான். யோசேப்பும் அவர்களை கண்காணித்து வந்தார். அவர்கள் பல நாள்கள் சிறையில் இருந்தனர். எகிப்திய மன்னனால் சிறைப்பட்டிருந்த மது பரிமாறுவோன் அப்பம் தயாரிப்போன் இருவரும் ஒரே இரவில் கனவு கண்டனர். ஒவ்வொரு கனவும் வெவ்வேறு பொருள் கொண்டிருந்தது. காலையில் யோசேப்பு அவர்களிடம் வந்தபோது அவர்கள் கவலையாயிருக்க கண்டார். தம்முடன் தம் தலைவன் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த பார்வோனின் அதிகாரிகளை நோக்கி அவர், இன்று உங்கள் முகம் இவ்வளவு வாடியிருப்பதேன் என்று வினவினார். அவர்கள், நாங்கள் இருவரும் கனவு கண்டோம், அதை எங்களுக்கு விளக்கி சொல்வார் யாரும் இல்லை என்று பதில் கூறினர். யோசேப்பு அவர்களை நோக்கி, கனவுக்கு பொருள் சொல்வது கடவுளுக்கு உரியதல்லவா? என்னிடம் விவரமாக சொல்லுங்கள் என்றார். அப்போது மது பரிமாறுவோர் தலைவன் தன் கனவை பற்றி சொல்லத் தொடங்கினான். என் கனவில் ஒரு திராட்சை கொடி எனக்கு முன் தோன்றியது. அந்த திராட்சை கொடியில் 3 கிளைகள் இருந்தன. அவை அரும்பி பூத்து கொத்து கொத்தாய் பழுக்க கண்டேன். கையில் பார்வோனின் கிண்ணம் இருந்தது. நான் பழங்களை பறித்து பார்வோனின் கிண்ணத்தில் பிழிந்து அந்த கிண்ணத்தை பார்வோனின் கையில் கொடுத்தேன் என்றான். யோசேப்பு அவனை நோக்கி, கனவின் பொருள் இதுவே. 3 கிளைகளும் 3 நாள்களை குறிக்கும். இன்னும் 3 நாள்களில் பார்வோன் உன்னை தலைநிமிர செய்து உன்னை மீண்டும் முன்னைய பதவியில் அமர்த்துவான். முன்பு நீ பார்வோனின் மது பரிமாறுவோனாய் இருந்த காலத்தில் செய்தது போல அவன் கிண்ணத்தை அவன் கையில் கொடுப்பாய். உனக்கு வாழ்வு நலமாய் அமைந்த பின் என்னை மறவாமல் எனக்கு தயை காட்ட வேண்டுகிறேன். பார்வோனிடம் சொல்லி என்னை இச்சிறையிலிருந்து விடுவி. ஏனெனில் நான் எபிரேயரின் நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டேன். என்னை காவற்கிடங்கில் தள்ளிவிடும் அளவிற்கு நான் யாதொன்றும் செய்யவில்லை என்றார். யோசேப்பு இவ்வாறு தகுந்த விளக்கம் அளித்ததைக் கண்டு அப்பம் தயாரிப்போரின் தலைவன் அவரிடம், நானும் ஒரு கனவு கண்டேன். இதோ 3 அப்பக்கூடைகள் என் தலையில் இருந்தன.
மேற்கூடையில் பார்வோனுக்காக சுட்ட பல வகை அப்பங்கள் இருந்தன. பறவைகள் வந்து என் தலைமையில் இருந்த கூடையிலிருந்து அவற்றை தின்றுவிட்டன என்றான். அதற்கு யோசேப்பு, கனவின் பொருள் இதுவே. 3 கூடைகளும் 3 நாள்களை குறிக்கும். இன்னும் 3 நாள்களில் பார்வோன் உனது தலையை வெட்டி உன்னை கழுமரத்தில் ஏற்றுவான். பறவைகள் வந்து உன் சதையை தின்னும் என்றார். 3ஆம் நாள் பார்வோனின் பிறந்த நாள் விழா. அன்று தன் அலுவலர் அனைவருக்கும் அவன் விருந்து அளித்தான். அந்த அலுவலர் முன்னிலையில் மது பரிமாறுவோரின் தலைவன், அப்பம் தயாரிப்போரின் தலைவன் ஆகிய இருவரின் தலைகளையும் நிமிர்த்தினான். மது பரிமாறுவோரின் தலைவனை முன்னைய பதவிக்கு உயர்த்த முன்பு போல் அவன் பார்வோனின் கையில் கிண்ணத்தை கொடுக்கலானான். ஆனால் அப்பம் தயாரிப்போரின் தலைவனை பார்வோன் கழுமரத்தில் ஏற்றினான். யோசேப்பு அவர்களுக்கு விளக்கி சொன்னபடியே இவ்வாறு நடந்தது. ஆனால் மது பரிமாறுவோரின் தலைவன் யோசேப்பை பற்றிய நினைவே இல்லாமல் அவரை மறந்துவிட்டான். தொடக்க நூல் அதிகாரம் 41. பார்வோனின் கனவுகளும் யோசேப்பின் விளக்கமும். 2 முழு ஆண்டுகள் கழிந்த பின் பார்வோன் ஒரு கனவு கண்டான். அக்கனவில் அவன் நைல் நதி கரையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகிய கொழுத்த 7 பசுக்கள் நதியிலிருந்து கரைக்கு வந்து கோரை பொருட்களிடையே மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றைத் தொடர்ந்து நலிந்த மெலிந்த வேறு 7 பசுக்கள் நைல் நதியிலிருந்து வெளிவந்து கரையிலிருந்த மற்ற பசுக்களோடு நின்று கொண்டன. நலிந்து மெலிந்த பசுக்கள் அழகிய கொழுத்த 7 பசுக்களை விழுங்கிவிட்டன. அதன் பின் பார்வோன் துயில் கலைந்தான். மீண்டும் அவன் கண்ணயர்ந்தபோது 2வது கனவு கண்டான். அக்கனவில் செழுமையான பொன்னிறமான 7 கதிர்கள் ஒரே தாளில் காய்த்திருந்தன. அதன் பின் கீழே காற்றினால் தீய்ந்து போன கதிர்கள் தோன்றின. அந்த பதரான கதிர்கள் 7ம் செழுமையான முற்றிய கதிர்களை விழுங்கிவிட்டன. பார்வோன் கண் விழித்து தான் கண்டது கனவு என்று உணர்ந்தான். காலையில் அவன் மனம் கலக்கமுற எகிப்து நாட்டிலுள்ள எல்லா மந்திரவாதிகளையும் ஞானிகளையும் வரவழைத்து தன் கனவுகளை எடுத்துரைத்தான். ஆனால் அவற்றை அவனுக்கு விளக்கி கூறுவார் எவருமில்லை. அப்போது மது பரிமாறுவோரின் தலைவன் பார்வோனை நோக்கி, என் பிழை இன்றுதான் என் நினைவிற்கு வருகிறது. பார்வோனாகிய தாங்கள் முன்னொரு சமயம் ஊழியர் மீது கடும் சினமுற்று அடியேனையும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனையும் காவலர் தலைவனின் வீட்டில் சிறை வைத்தீர். அச்சமயம் ஒரே இரவில் வெவ்வேறு பொருள் கொண்ட கனவுகளை நானும் அவனும் கண்டோம். அங்கே காவலர் தலைவரின் ஊழியனாகிய எபிரேய இளைஞன் ஒருவன் எங்களோடு இருந்தான். நாங்கள் அவனிடம் எங்கள் கனவுகளை விவரித்து சொன்னோம். அவன் எங்கள் கனவுகளுக்கு அவனவன் கனவுக்கேற்ப விளக்கம் கூறினான். அவன் எங்களுக்கு விளக்கி கூறியபடியே யாவும் நடந்தன. முன்னைய பதவி எனக்கு மீண்டும் அளிக்கப்பட்டது. அவனோ கழுமரத்தில் ஏற்றப்பட்டான் என்றான். பார்வோன் ஆள் அனுப்பி யோசேப்பை அழைத்து வர செய்தான். அவர்களும் அவரை காவற்கிடங்கிலிருந்து விரைவாக வெளிக்கொணர்ந்தனர். அவர் முடி திருத்தி கொண்டு புத்தாடை அணிந்து பார்வோன் முன்னிலைக்கு வந்தார். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் கனவு கண்டேன், ஆனால் அதற்கு விளக்கம் சொல்வார் யாரும் இல்லை. கனவை கேட்டால் நீ தகுந்த விளக்கம் கூறுவாய் என்று உன்னை பற்றி சொல்ல கேள்விப்பட்டேன் என்றான். யோசேப்பு பார்வோனுக்கு மறுமொழியாக, நான் அல்ல, கடவுளே பார்வோனுக்கு நலமிகு மறுமொழி வழங்குவார் என்றார். அப்பொழுது பார்வோன் யோசேப்பிடம் சொன்னதாவது, என் கனவில் நைல் நதிக்கரையில் நான் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது கொழுத்த 7 அழகிய பசுக்கள் நதியிலிருந்து வெளியேறி வந்து கோரை புற்களிடையே மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றிற்கு பின் வற்றிய மிகவும் நலிந்து மெலிந்த வேறு 7 பசுக்கள் கரையேறி வந்தன. அத்தகைய அருவருப்பான பசுக்களை எகிப்து நாட்டில் நான் எங்கும் எப்போதும் கண்டதில்லை. நலிந்து மெலிந்த இந்த பசுக்கள் முதலில் வந்த கொழுத்த 7 பசுக்களை விழுங்கிவிட்டன. ஆனால் இவை அவற்றை விழுங்கிய பின்னும் விழுங்கியனவாகவே தெரியவில்லை. முன்பு போலேயே மெலிந்து தோன்றின. அதன் பின் நான் துயில் கலைந்தேன். மீண்டும் ஒரு கனவு கண்டேன். அதில் செழுமையான முற்றிய 7 கதிர்கள் ஒரே தாளில் தோன்ற கண்டேன். அவற்றிற்கு பின்
தீந்த பதராகி கீழே காற்றினால் கருகி போன வேறு 7 கதிர்கள் வெளிவந்தன. இந்த பதரான 7 கதிர்கள் அழகிய 7 கதிர்களை விழுங்கிவிட்டன. இதை பற்றிய மந்திரவாதிகளிடம் சொன்னேன். ஆனால் எவராலும் எனக்கு பொருள் கூற முடியவில்லை. அதற்கு யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனாகிய தாங்கள் கண்ட கனவுகள் குறிப்பன ஒன்றே. கடவுள் தாம் செய்யவிருப்பதை பார்வோனுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். 7 நல்ல பசுக்கள் 7 ஆண்டுகளை குறிக்கும். 7 நல்ல கதிர்கள் 7 ஆண்டுகளை குறிக்கும். ஆக கனவுகள் குறிப்பன ஒன்றே. அவற்றிற்கு பின் வந்த மெலிந்த அருவருப்பான 7 பசுக்கள் 7 ஆண்டுகளை குறிக்கும். பதராகி வெப்பக்காற்றினால் தீந்து போன 7 கதிர்கள் பஞ்சம் நிறைந்த 7 ஆண்டுகளை குறிக்கும். நான் பார்வோனாகிய தங்களுக்கு சொன்னது போலவே கடவுள் தாம் செய்ய இருப்பதை பார்வோனாகிய தங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். எகிப்து நாடெங்கும் மிக வளமான 7 ஆண்டுகள் வரவிருக்கின்றன. அதன் பின் 7 ஆண்டுகள் பஞ்சம் நிலவும். அப்பொழுது எகிப்து நாட்டின் அனைத்து வளமும் மறந்து போகும் அளவிற்கு அந்நாட்டை பஞ்சம் பாழாக்கும். நாட்டின் வளமை நினைவுக்கே வராது. வரவிருக்கும் பஞ்சம் அந்த அளவிற்கு கடுமையாயிருக்கும். இது கடவுளால் உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதற்கும் அவரால் விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதற்கும் அறிகுறியாகவே பார்வோனுக்கு கனவு 2 முறை வந்தது. எனவே பார்வோன் உடனடியாக மதிநுட்பமும் ஞானமும் செறிந்த ஒருவனை கண்டுபிடித்து எகிப்து நாட்டின் அதிகாரியாக அமர்த்த வேண்டும். மேலும் 7 வளமான ஆண்டுகளில் எகிப்து நாட்டின் விளைச்சலில் 5 1 பகுதியை கொள்முதல் செய்யுமாறு மேற்பார்வையாளர்களையும் பார்வோன் தொடர்ந்து நியமிக்கட்டும். வரவிருக்கும் வளமான இந்த ஆண்டுகளிலேயே தானியம் முழுவதையும் பார்வோனின் அதிகாரத்தில் அவர்கள் கொள்முதல் செய்து பின்னர் உண்ண கொடுப்பதற்கென நகர்களில் சேமித்து வைக்கட்டும். எகிப்து நாட்டில் பஞ்சம் வரவிருக்கும் 7 ஆண்டுகளில் பயன்படுத்துமாறு தானியம் இவ்வாறு சேமித்து வைக்கப்படட்டும். நாடும் பஞ்சத்தினால் அழியாதிருக்கும் என்றார். யோசேப்பு எகிப்தின் ஆளுநர் ஆதல். அவர் சொன்னது பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் நலமென தோன்றியது. பார்வோன் தன் அலுவலர்களை நோக்கி, இறையாவி பெற்றுள்ள இவரை போல் வேறெவரையும் நாம் காண முடியுமோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இவற்றையெல்லாம் கடவுள் ஒருவருக்கே அறிவித்துள்ளார். உம்மை விட மதிநுட்பமும் ஞானமும் செறிந்தவர் யாருமில்லர். எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர். வார்த்தைக்கு என் மக்கள் எல்லோரும் அடிபணியட்டும். அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாயிருப்பேன் என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னான். உடனே பார்வோன் தன் கையில் அணிந்திருந்த அரச கணையாளியை கழற்றி அதை யோசேப்பு கையில் அணிவித்து அவருக்கு பட்டாடை உடுத்தி பொன் கழுத்தணியை அவருக்கு அணிவித்தான். மேலும் அவரை தன் 2ஆம் தேரில் வலம் வர செய்து, இவருக்கு முழந்தாளிடுங்கள் என்று ஏவலர் கட்டியம் கூற செய்தான். இவ்வாறு எகிப்து நாடு முழுவதற்கும் அவரை அதிகாரியாக்கினான். மேலும் அவன் யோசேப்பை நோக்கி, பார்வோனாகிய நான் கூறுகிறேன், உமது ஒப்புதலின்றி எகிப்து நாடெங்கும் எவனும் கையையோ காலையோ உயர்த்தக்கூடாது என்றான். பின் பார்வோன் யோசேப்பிற்கு சாபநாத்து பனேகா என்று புதிய பெயர் சூட்டி ஓன் நகர் அர்ச்சகர் பொற்றிபேராவின் மகளான ஆசினத்தை அவருக்கு மணமுடித்து வைத்தான். எகிப்து நாடு முழுவதற்கும் யோசேப்பு ஆளுநர் ஆனார். எகிப்தின் மன்னனாகிய பார்வோனிடம் பணியேற்ற பொழுது யோசேப்புக்கு வயது 30. அவர் பார்வோனிடம் விடை பெற்று எகிப்து நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். வளமிக்க 7 ஆண்டுகளில் நிலம் மிகுதியான விளைச்சல் தந்தது. அந்த 7 ஆண்டுகளில் எகிப்து நாட்டில் விளைந்த எல்லா உணவுப் பொருள்களையும் நகர்களில் அவர் சேகரித்து வைத்தார். ஒவ்வொரு நகரிலும் அதை சுற்றியுள்ள வயல்களிலும் விளைந்த உணவுப் பொருள்களை சேமித்து வைத்தார். கடற்கரை மணல் அளவுக்கு மிகுதியான தானியத்தை யோசேப்பு கொணர்ந்து குவித்தார். கணிக்க இயலாத அளவிற்கு உணவுப் பொருள்கள் சேர்ந்தமையால் கணிப்பதை நிறுத்தினார். பஞ்சத்தின் ஆண்டு வருமுன்னே யோசேப்பிற்கு ஓன் நகர் அர்ச்சகர் பொற்றிபேராவின் மகள் ஆசினத்து மைந்தர் 2 பெற்றெடுத்தாள். யோசேப்பு
எல்லா துன்பங்களையும் என் தந்தையின் வீட்டையும் கடவுள் மறக்க செய்தார் என்று சொல்லி தலைமகனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். பின் நான் துன்புற்ற இந்த நாட்டில் கடவுள் என்னை பழுக செய்தார் என்று சொல்லி அடுத்தவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். எகிப்து நாட்டின் வளமான 7 ஆண்டுகள் முடிவுற்றன. யோசேப்பு முன்னறிவித்தபடி 7 ஆண்டு பஞ்சம் தொடங்கியது. எல்லா நாடுகளிலும் பஞ்சம் தலைவிரித்தாடியது. ஆனால் எகிப்து நாடு முழுவதற்கும் உணவு கிடைத்தது. எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான். நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார். ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாயிருந்தது. உலகமெங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது. அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள். அன்பின் பரலோக பிதாவே, சதா காலங்களுக்கு ராஜாவாயிருக்கிறவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. அன்பின் தேவனே, இந்த நாளில் இறைவார்த்தை வாசித்து தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி ராஜா. நன்றி அப்பா. யோசேப்பை குழியிலிருந்து எடுத்து பார்வோனின் அரண்மனைக்கு அதிகாரியாகிய உயர்த்திய தேவனே, இதோ எங்களையும் கூட நீர் உயர்த்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு கீழ்மட்டமான நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து எங்களை எடுத்து எங்களை செதுக்கி உயர்த்துகிற தேவன் நீர் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. எங்களையும் யோசேப்பை போல உயர்த்த போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த கஷ்டங்கள் மூலம் நீர் எங்களை தயாரித்து கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் அறிகிறோம் அப்பா. இந்த துன்பத்தின் மூலம் எங்களுக்கு வெற்றியை கொடுக்க நீர் எங்களை தயாரித்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் அப்பா. அன்பின் தேவனே, எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவன் நீர் ராஜா. எங்கள் பாதைக்கு ஒளியான தேவனே, எங்களை ஞானத்தினால நிரப்புகிற ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. எல்லா சூழ்நிலையில நாங்கள் எப்பொழுதும் உம்மீது நம்பிக்கை வைத்து உண்மையே முழுமையாக பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. உம்முடைய கரம் எப்பொழுது எங்களோடு இருக்கட்டும் அப்பா. எங்களுடைய அரணும் கோட்டையுமான தேவன் ராஜா நீர். உமக்கு நன்றி ராஜா. நன்றி தேவனே. எல்லா மாட்சிமையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் குடும்ப உறுப்பினர்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் அப்பா. அவர்களை தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. செய்கிற எல்லா செயல்களும் வெற்றியை கொடும் தேவனே. உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மை விசுவசித்து உம்மை பின்பற்றுகிற மக்களை நீர் கீழாக்காமல் மேலாக்குவீர், வாளாக்காமல் தலையாக்குவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தீங்கு எதுவும் நேராது, அவர்களை அவர் சோதனையின்றி மீண்டும் மீண்டும் விடுவிப்பார் என்று சீராக்கில் கூறியுள்ளபடி ஆண்டவரே, எங்களுடைய சோதனை நேரத்திலே எப்பொழுதும் மீண்டும் மீண்டுமாக எங்களை விடுவிக்கிற தேவன் நீராக இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தினமும் இறைவார்த்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் தேவனே, உமக்கு கோடானு கோடி நன்றி ராஜா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். அன்பான இறை மக்களை, இன்று இறை வார்த்தையிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். நாளைக்கு அடுத்த அதிகாரங்களுடைய விளக்கத்தை பார்ப்போம். நன்றி.